இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், வேற லெவலில் இருக்கும். இந்த படத்துக்குரிய ஒட்டுமொத்த இசையையும் ஹாஃப் அ டேல முடிச்சிட்டார் அவர் அப்படின்னு சந்தோஷ் சிவன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அந்த ஹாஃப் அ டேல கொடுத்த அந்த மியூசிக்ஸ் தான் காலத்தை கடந்தும் இன்னைக்கும் எல்லார் மனசுலையும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒன்றா இருக்கு. சின்ன தாயவள் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து 2 அர்த்தம் கொண்ட ஒரு பாட்டு. கதைப்படி ரொம்ப சின்ன வயசுல தாயான ஒருத்தி பெற்றெடுத்த மகன் தான் சூர்யா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதமா சின்ன தாயவள் தந்த ராசாவேங்கிறது அந்த பாட்டில் வரும். அதே சமயத்தில் இளையராஜா அவர்களுடைய அம்மா பேரு சின்னத்தாய். சின்னத்தாயவள் தந்த ராசாவே அப்படின்னு இளையராஜா குறிக்கக்கூடிய விதமாகவும் வாலி அவர்கள் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார். பாடலுடைய வரிகளை பார்த்த உடனே ரொம்ப நெகிழ்ந்து போய் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இசையமைச்சாராம் இளையராஜா அவர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே வாலி அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராக்கம்மா கையத்தட்டு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுல 2 பேருக்குமே இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது வரும். ஹீரோவுக்கு இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது வரும், ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வரும். இந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெப்பியான ஒரு சாங்காக போயிட்டு இருக்கும். அப்படியே இன்டர்கட்டில் ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் வரும்போது தேவாரம் பாடல்ங்கிறது ஒலிக்க ஆரம்பிக்கும். குனித்த புருவமும் அப்படின்னு திருநாவுக்கரசர் எழுதின அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். இது அந்த டைம்ல கிளாசிக்கல் சிங்கர்ஸ் மத்தியில் பயங்கரமான கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் என் கிருஷ்ணசுவாமிங்கிற கிளாசிக்கல் மியூசிக் கிரிட்டிக் வந்து ரொம்ப காட்டமாகவே எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அபத்தத்தை பார்க்கவே முடியாது, எவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. அப்படி அவங்க திட்டுன அந்த பாட்டு தான் உலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கான பாட்டா மாறுச்சு. அப்படி ஒரு மேஜிக்கை இளையராஜா வந்து அந்த சாங்ல வந்து பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் பிபிசி வந்து எப்பவுமே கேட்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு ஒரு பாடல்களுடைய லிஸ்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் சாங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட்டை வந்து தயாரிச்சாங்க. அந்த லிஸ்ட்டில் 4வது இடம் பிடிச்சது இந்த பாட்டு. அதே மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்டும் 100 பாடல்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுலேயும் ராக்கம்மா கையத்தட்டு பாடல்ங்கிறது இடம்பெற்றுச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு மியூசிக்காக இன்னைக்கும் உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்காக இளையராஜா கடைசியாக இசையமைத்த பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த பாட்டு வந்து மும்பையில் இருந்த ஒரு ஸ்டுடியோவில் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருந்த அத்தனை பேருமே எந்திரிச்சு இளையராஜா அவர்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷனை கொடுத்துருக்காங்க.